என்னாச்சு? ஏன் சோகமாக இருக்கு பாப்பா? ஏன் சோகமாக இருக்கு? ஏன் பேக் கிட்ட வந்து படுத்துருக்கு தங்கம்? எந்திரிங்க. பேக் கிட்ட ஏன் வந்து படுத்துருக்கு? காசு வேணுமா அதில்? இந்தா இந்தா காசு. இந்தா காசு வச்சு என்ன பண்ணுவ? ஓ, நேற்று ஃபேன் கேட்டியா? அதான் சோகமாக இருக்கியா? வாங்கிட்டு வரலையா மம்மி இன்னைக்கு? ம், ஏன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு? சரி, ஃபேன் வாங்கி தரவா? இந்த 500 வச்சுக்கோ, நாளைக்கு 500 தரேன். ஏன் கோவமாக பார்க்குற? 500 தர மாட்டாங்களா ஃபேனு? 500 தர மாட்டாங்களா இதுக்கு? 1000 ரூபாய் வேணுமா? 1000 ரூபாய் வேணுமா ஃபேனுக்கு? சரி தரேன், பிடி காசை பிடி தரேன். ஏன் அழுவுறா? ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கி தரவா ஃபேனு? ஃபேன் வேணும் மாடி சொல்லும். ஃபஸ்ட்டு ஏசி கேட்ட, ஏசி வாங்கி தரேன்னு இப்போ ஃபேன் கேட்குறியா? ம், ஏன் சோகமாக இருக்க? சரி, இந்த 500 ரூபாய் தர மாட்டியா? வச்சுப்பியா? ஓகேவா? கோபமாக இருக்கியா? சரி, இந்த இன்னும் 500 தரேன், போட்டு வச்சுக்கோ, கையில் வச்சுக்கோ. காசு காணும். இது தேடி எடுத்து தரேன். அம்மா இதில் இருக்கு. இதில் தானே இருக்கும் காசு. இதுக்குள்ளே நீ பாரு, நீ பாரு, இந்த இருக்கா பாரு, இது இருக்கான்னு பார்ப்போம். இது இருக்கு, இது தரேன். இதில் இருக்கு தரேன். இந்தா இந்தா இதா? இப்போ வாங்கிக்கிறியா? இந்தா கொடு, இது கொடு. நான் வாங்கிக்கல, இது இது தரேன். இந்த 1000 ரூபாய் தான் ஃபேன் தருவாங்க. உனக்கு ஃபேன் வாங்கி ரூமில் மாட்டி விட்டுருவோம், சரியா? கொடு, காசு கொடு. என்ன அடிச்சல? சரி, இப்போ போய் வாங்கிட்டு வரவா? வாங்கி தர மாட்டேன்னு சொன்னேன்னா? இப்படி கரண்ட்டில் போடணுமா? சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடுமா அப்படி? சரி, வாங்கி தரேன் இந்த காசு. கடைக்கு போக முடியாதா? ஐயோ, சரி, அவ்வளோதான். மேலே ஃபேன் இது மாதிரி வேணுமா? அது மாதிரி ஃபேன் வேணுமா? அந்த மாதிரி வேணுமா? சரி, வாங்கி தரேன். இந்த காசு வச்சு. இந்த 2 காசு நான் எடுக்கல. இந்த வச்சுக்கோ. நிஜமாக தான் சொல்கிறேன், இந்த வச்சுக்கோ தாங்க. குக்கி போடக்கூடாது இல்லை மம்மி? இந்த சரி, ஏன் கடிக்கிறா? சரி, நான் எடுக்கல, காசு எடுக்கல, தரேன். வலிக்குது வலிக்குது. போதும், நக்கி கொடுத்தது போதும், விட்டுரு. சரி, விடு. சரி, இந்த பிடிச்சிக்கோ. நான் ஏன் வச்சுக்கோ காசை, எனக்கு வேண்டாம். நான் எடுக்கல, வச்சுக்கோ. நான் ஃபேனுக்கு ஆர்டர் பண்ணுறேன், வரும், சரியா? காசு வச்சுப்பேன். பாப்பா தரமாட்டாலாம். பாப்பா தரமாட்டாங்க. அவளுக்கு இப்போ ஃபேன் வாங்கி ரூமில் மாட்டி விட்டணும். அவள் ரூமில் எடுத்த காசு எடுத்தேன்னு சொல்லி தானே என்ன அடிச்சது பாரு. காசு எடுத்தேன்னு கடைக்கு வந்த நீ. சரி, எடுக்கல. நீ எப்படி இப்படியே கையில் வச்சுப்பியா? விடு, இப்படியே வச்சுப்பியா இந்த காசு? என்ன இவ்வளோ முறைக்கிறீங்க? சரி, இந்த மம்மிக்காக நீயே வச்சுக்கோ காசு, அவ்வளோதான். உனக்கு நான் ஃபேன் வாங்கி தரேன், புக் பண்ணுறேன். என் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன். ஃபோன் புக் பண்ணுவோம். இதோ ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு இதோ இதானே, இதில் தானே வரும் ஃபோனு. வாங்கி தரேன். புக் பண்ணுறேன். இதில் தான் பண்ணணுமா? கடைக்கு போனால் நீ பார்க்க மாட்டியா? அங்கே வராது, உடனே புக் பண்ணோடனே வந்துடுமா ஃபேனு? ஓ, ஃபேன்காரங்க வராங்கன்னு நினச்சிட்டா. புக் பண்ணோன்னா ஆன்லைனில் வருவாங்களா? இங்கே தான் வருவாங்க. ஓ, இங்கே மாட்டணுமா அவங்க ரூமுக்கு? இங்கே பாப்பா ரூமில் போடணுமா? சரி, மேலே ஏறு. இந்த காசு இந்த வச்சுக்கோ. சரி, பத்திரமா வச்சுக்கோ. இந்த ஃபேன் புக் பண்ணுறேன். எப்படி பண்ணணும்? இது மாதிரி ஃபேன் வேணுமா? எது வேணும்?
இப்போ தான் சாப்பிடுவாங்க, காசு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக வச்சுக்கோ. சரி சாப்பிடு. காலையிலேருந்து கோச்சிட்டு பாப்பா சாப்பிடல, இப்போ தான் பிஸ்கட் சாப்பிடுது. இந்த கலர் வேணுமா? ஃபேன் கட். இந்த கலர் ஓகேவான்னு பாரு. கோவமாக இருக்காளா பாப்பா? இந்த மேலே ஃபேன் ஆர்டர் பண்ணிட்டேன், ஓகேவா? சரி அடி தங்கம் வச்சுமா. ஷேக்கன் கொடுங்க, ஷேக்கன் கொடு. ஷேக்கன் கொடுக்குறாங்க பாப்பா. ஓகே, ஃபேன் வாங்கி தர போகிறாங்க பாப்பா ரூமுக்கு. நாளைக்கு ஃபேன் வாங்கி மாட்டிடலாம்.